நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ எழுப்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். தாவீது சாலமோனுக்கு சொன்ன வார்த்தையை தான் இப்பொழுது நான் வாசித்தேன். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக. இன்னைக்கு என்ன காரியங்களை செய்யணும் யோசிச்சிருக்கீங்க? நிறைய காரியங்களை பிளான் பண்ணிருக்கீங்களா? இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு நிறைய திட்டங்களோட இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எழும்பி அந்த காரியத்தை செய்ய நீ முயற்சி செய். இன்னைக்கு அந்த காரியத்தை செய். இன்னைக்கு அந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது கர்த்தர் உன் கூட இருக்கிறத நீங்க உணர முடியும். நிறைய நாட்கள் நீங்க இதுக்கு முந்தின நாட்கள்ல நீங்க நிறைய காரியங்களை செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப தோல்வியா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை, காரியத்தை நடப்பீங்க. இன்னைக்கு என்னென்னலாம் காரியங்கள்லாம் ஃபெயிலியரா இருந்துச்சோ அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வாரு. நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் நான் செய்ய போகிற காரியத்தையும் கர்த்தரே வாய்க்க செய்வார் என்ற விசுவாசத்தோடு காரியத்தை நடப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் ஆமென் உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் கை கூடி வர பண்ணுவார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தாவீது சவுலுக்கு முன்பாக நிற்கிறான், கோலியாத்தை கொல்லும்படியாக. அப்பொழுது அவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் சொல்லுகிற காரியங்கள், சிங்கங்களும் கரடிகளும் ஒரு விஷயம் வந்தது. கர்த்தர் என்னோடு இருந்தபடினாலே நான் அவைகளுடைய வாய்களை கிழித்து போட்டேன். கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். அவரே வாய்க்க செய்வார். பயப்படாதீங்க. நீங்க ஏதாவது காரியங்களை தீர்மானம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறதோ, ஒரு இடத்த முடிக்கிறதோ, அல்லது உங்க வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதோ, ஒரு பிசினஸ் தொடங்குறதோ, இல்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லி பல முயற்சிகளை செய்து கொண்டு உங்க பிள்ளைகளுக்காகவோ ஆமென் சில காரியங்களை நீங்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பீங்களானால் இந்த காரியத்தை இன்னைக்கு தைரியமா நடப்பீங்க. இந்த காரியத்தை தைரியமா செய்யுங்க. காரணம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். மனுஷன் உங்க கூட இருந்தாதான் அவன் வில்லங்கமான காரியத்தை செய்வான். அவன் எல்லா காரியங்களையும் தடை செய்வான். நமக்கு விரோதமான காரியங்களை யோசிப்பான். விரோதமான ஆட்களை எழுப்பி விடுவான். ஆனா கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடினால நீங்க செய்யக்கூடிய காரியங்களிலே அவர் உங்களுக்கு தோல்வியை அல்ல, வெற்றியை, ஜெயத்தை கத்த தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பல முயற்சிகளை செய்து நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இனி இந்த காரியம் வாய்க்குமா? இந்த காரியத்தை நான் முடிக்க முடியுமா? இந்த காரியத்தை செம்மையாக செய்து முடிக்க முடியுமா என்கிற பல கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, பயப்படாதே. அந்த காரியத்தை நீ செய்ய தொடங்கு. அந்த காரியத்தை நீ ஜெபத்திலிருந்து கேட்டுக்கொண்டாயே, ஜெபத்திலிருந்து இடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டாயே, அந்த காரியத்தை நீ தைரியமா செய். இன்றைக்கு அந்த காரியங்களை நடப்பிக்கும் பொழுது இந்த காரியங்களை நானே வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பாருங்க, நிறைய நேரம் நம்ம யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்காம இருக்கும். ஆமென். நிறைய நேரம் நம்ம யோசிச்சு நடக்காத காரியங்களை குறிச்சு நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஐயோ, இது என்னுடைய தவறு, நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்க கூடாது என்று. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ தவறு என்று யோசித்த காரியங்களை நான் தவறாக செய்து விட்டேன் என்ற அந்த காரியத்துல உனக்கு நான் ஞானத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, இன்றைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், அவைகளை வாய்க்க செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்க குழப்பப்பட்டிருக்கலாம். ஒரு மருந்து சாப்பிடுறதோ, ஒரு மாத்திரை சாப்பிடுறதோ, ஒரு டாக்டரை பார்க்கிற விஷயங்களையோ நிறைய குழப்பத்தோடு கூட இருக்கலாம். இந்த காரியம் எல்லாம் சாத்தியம் ஆகுமா என்று. இன்றைக்கு காரியங்களை கர்த்தர் சாத்தியமாக மாற்றுவார். தாவீதுக்கு சாலமோன் சொல்லும் பொழுது, ஆலயத்தை கட்டுவதற்கு நீ காரியங்களை நடப்பி. ஏன்னா உன்னுடைய பொருட்கள், ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அவனுக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம இதை எப்படி முடிப்போம்? நம்ம சிறு பிள்ளையாக இருக்கிறோமே, இதுக்கு முன்னாடி எத்தனையோ
மூதாதையர்கள் வாழ்ந்து போன, முற்பிதாக்கள் வாழ்ந்து போன பூமியில நம்ம தேவனுக்காக எப்படி ஆலயம் கட்ட போறோங்கிற ஒரு பயத்தோடு, ஒரு திகைப்போடு கூட இருக்கிறான். நம்மளால அந்த காரியம் நடக்குமா, நம்ம ஞானத்தினால, நம்ம பலத்தினால முடியுமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தாவீதுடைய வாயிலே சாலமோனுக்கு ஏற்ற வார்த்தையை போடுகிறார். சாலமோனே, காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நான் இருக்கிறேனோ இல்லையோ, இந்த சமுதாயம் இருக்குமோ இல்லையோ, உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் இல்லையோ, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உன் கூட இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க போகிற இடத்துல எல்லாம் காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது. கர்த்தர் உங்க கூட இருப்பார். காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். பயப்படாதீங்க. என்ன காரியத்துக்காக போறீங்களோ, தேவனுடைய சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் என்ற விசுவாசத்தோடு செல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். இன்னைக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you.